ஹாஸ்பிட்டல்ல இருக்க இந்த ஊர் தலைவர் பையனை காப்பாத்துறதுக்காக உள்ள வந்த சைக்கோ பொம்பளை எல்லாரையும் அடிச்சு போட்டு அவனையும் கூட்டு போய் பின்பக்கமா இருக்க கேட்டை பூட்டிடுறா. ஆனா வேன் டிரைவரோ ஜன்னல் வழியா குதிச்சு அவங்க 2 பேர்கிட்டயும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ ஊர் மக்கள்ல இருக்கவங்க சில பேர் கத்தி எடுத்து தூக்கி போடும் போது அந்த சைக்கோ பொம்பளை மேல குத்திடுது. ஆனா பிரெக்னெண்டா இருக்கதால ஹீரோயின் பாவம் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்து அவளுக்கு வந்து பிரசவம் பாக்குறாங்க. குழந்தை பிறந்துருது. ஆனா அவ இறந்து போயிடுறா. ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்க வயசான ஒருத்தர் ஹீரோயின் கிட்ட கதையை சொல்றாரு. அவங்க ஊர்ல இருக்க குழந்தைங்கலாம் பிறக்கும் போது ரொம்ப கொடூரமான குணத்தோடய பிறக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊர் தலைவர் தான். ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயினோட தங்கச்சியும் அவளோட புருஷனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து கன்சீவே ஆக மாட்டேங்குது. நம்ம வந்து இதுக்காக ஊர் தலைவர்கிட்ட தான் போய் பார்த்து பேசணும்னும் போது அந்த பொண்ணு கேட்குறா, நீயும் அவனோ தான் நம்பிக்கிட்டு இருக்கியா மூட நம்பிக்கை மாதிரின்னும் போது அப்படிலாம் கிடையாது, இந்த ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அங்கே கூட்டு போகிறான். அங்கே போனால் அந்த ஊர் தலைவரோ சூனியக்கார மாதிரி உட்காந்து பூஜை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பூஜையில் ஹீரோயினோட தங்கச்சியை படுக்க வச்சுட்டு அந்த ஊர் தலைவரோ பூஜை பண்ணுற மாதிரி அவரோட காலெல்லாம் தடவி சாரியை இழுக்க பார்க்குறான். அந்த பொண்ணு வெளியே வந்துட்டு புருஷங்கிட்ட சொல்கிறான் அவன் சாரியெல்லாம் கழட்ட பார்க்குறான்னு. அந்த ஊர் தலைவரை வெளில வந்துட்டு இவ பூஜையை தடுக்கிறா, இவ வந்து சூனியக்காரி, உங்கள் வீட்டில் பாரு அடுத்தடுத்து 3 பேர் சாக போகிறாங்கன்னு. இவன் சொல்லி முடிச்ச மாதிரியே அவங்க ஃபேமிலியில் அடுத்தடுத்து 3 பேர் சாகுறாங்க டிசீஸ் வந்து. ஹீரோயினோட தங்கச்சி புருஷனும் அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் கெஞ்சி பார்க்குறான் என் பொண்டாட்டி வந்து எப்படியா சரி பண்ணு. ஆனால் அவன் சொல்லிடுறான் சூனியக்காரி, இவளால் தான் குடும்பம் அழிய போகுதுன்னு. டென்ஷன் ஆனவன் அந்த பொண்ணை கூட்டு போய் ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சிடறான். கொஞ்ச நாள் அவனுக்குமே ஒரு வியாதி வந்துடுது. அந்த பொண்ணை இவன் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டு போய் செக் பண்ணி பார்க்குறான். ஆனால் சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வெளியே இருந்த ஊர் மக்களும் அந்த ஊர் தலைவரும் வந்து கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கரண்ட்டும் கட் ஆயிடுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும், நீங்கள் வெளில வரலன்னா எல்லாருமே செத்து போயிடுவீங்கன்னு சாபம் விடுறானுங்க. அப்போ ஹீரோயினும் அந்த வேன் டிரைவரும் அந்த இறந்து போன சைக்கோ பொம்பளையை வண்டியில் வச்சு வெளியில் தள்ளி விட்டு உங்கள் ஊர் தலைவரால் தான் இந்த பொண்ணு செத்து போயிட்டா, இப்போ குழந்தை தனியாக இருக்குது, நீங்களாம் யோசிச்சு பாருங்கன்னு ஊர் மக்கள்லாம் யோசிக்கிறாங்க. ஆனால் ஊர் தலைவரை பார்த்து ஒரு பக்கம் பயந்துக்கிட்டும் இருக்காங்க. ஹீரோவோட தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க அந்த டாக்டரோட ஒய்ஃபை அந்த ஊர் தலைவர் கடத்திட்டு வந்து வாசலில் வச்சு கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். இதை பார்த்துட்டு இருந்த டாக்டரும் பயந்து போய் ஸ்ட்ரக்சரில் அந்த பொண்ணை தள்ளிட்டு வந்து வெளியில் தள்ளி விட்டுறான். இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. என்ன பண்ணுறதே தெரியாமல் அழுதுகிட்டு இருக்காங்க.